உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது, அதாவது இப்போ நடக்கக்கூடிய மாதம் ஜூலை மாதம் முடிவு பகுதியிலும் இருக்குங்க. வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம், அதாவது அடுத்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்கள் பார்க்க இருக்கிறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவிட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. அதாவது இப்போ தான் ஜோதிடம் நம்முடைய சேனலை புதுசாக வாட்ச் பண்ணினாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. உங்கள் நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள். மேஷராசிக்காரர்களே, இந்த மாதம் உடைய கிரக நிலையை கணக்கிட்டு பார்த்தோம்னால் மேஷராசி காலபுருஷ தத்துவப்படி நமக்கு 12 வீடுகளில் முதலாக வர வீடு மேஷராசிங்க. அப்போ மேஷராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வலம் வர இருக்கிறார். அதாவது தன்னுடைய சொந்த வீடான மேஷத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறார்? இந்த ஆகஸ்ட் மாதம் சேர்ந்து ஆடி மாதமும் நடக்க இருக்குதுங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய முடிவு பகுதியிலையும் ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பகுதியையும் பார்த்து இருக்கிறோம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இந்த மாதம் 10ஆம் வீட்டு என்பது 10ஆம் வீட்டின் அதிபதியான உங்களுடைய சனி அதன் சொந்த ராசியில் 11வது வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறாருங்க. நீங்கள் உங்கள் பணியிடத்தில் மிகவும் கடினமாகவும் உழைக்க வேண்டியிருக்குங்க. புதிய திட்டங்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை நீங்கள் அதிக அர்ப்பணிப்புடன் செய்து முடிக்க போகிறீங்க. உங்களின் கடின உழைப்பு அனைவராலும் பாராட்டப்படுங்க. இரவையும் பகலையும் பாராமல் உங்கள் வேலையை மிக சிறப்பாக செய்து முடிக்க குறித்த நேரத்தில் நீங்கள் முடித்து கொடுக்க போகிறீங்க. உங்களுடைய பெயர், உங்களுடைய திறமை இந்த காலகட்டத்தில் வெளிப்பட இருக்குதுங்க. உங்கள் திறமைக்கு ஏற்ப தொழிலை விரிவதில் வெற்றி பெற போகிறீங்க. பலர் உங்களுடன் சேர விரும்புவார்களுங்க மற்றும் சில புதிய நபருடன் தொடர்பை ஏற்படுத்த போகிறீங்க. உங்கள் வணிகத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முயற்சிப்பீர்கள். மாத தொடக்கத்தில் உங்கள் பிறந்த ஜாதகத்தின் 5ஆம் வீட்டில் அதிபதியான புதன் பகவான் மற்றும் சுக்கிரனுடைய கிரகனுடைய இருப்பு உங்களை ஒரு நல்ல மாணவராக மாற்றும் உங்களுடைய மனம் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்க போகுதுங்க. அன்புடன் அனைத்தையும் புரிந்து கொண்டு மனப்பாடம் செய்து அதில் வெற்றி வழி வகுக்குங்க. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் நீடிப்பதால் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவ இருக்குதுங்க. உங்களுடைய அன்பும் அதிகரிக்க இருக்குதுங்க இந்த காலகட்டம். ஆனால் 2ஆம் வீட்டில் குருவுடைய பார்வை, குருவுடைய கிரகம் செவ்வாயுடன் சேர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்வதால் நிலம் சம்பந்தமான விஷயங்களில் குடும்பத்தில் முடிவெடுக்கும் நேரமாக இருக்க போகுதுங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வீட்டில், அதாவது உங்களுடைய பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய அனைத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவை தர இருக்குதுங்க. அதான் குருவுடைய பார்வை 12 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவிற்கு 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது 2ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். அதாவது தன்னுடைய வீட்டில் இருந்து ரிஷபத்துக்கு சென்று ரிஷபத்திலிருந்து 2வது வீடாக செவ்வாயுடன் சேர்ந்து இணைந்து 2ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க. பழைய சொத்தை விற்கவோ வாங்கவோ உங்களுக்கு, அதாவது பழைய சொத்தை விற்கத்துக்கும் லோன் போடுவதற்கும் இந்த காலகட்டம் ஏற்றதாக இருக்குதுங்க. புதன் மற்றும் வீனஸ், அதாவது புதன் மற்றும் போன்ற தீய கிரகங்களால் 5ஆம் வீட்டில் இருக்கும் உங்களுடைய மற்றும் உங்கள் காதல் வாழ்க்கையை தீவிரப்படுத்துங்க. இதுவரைக்கும் மேஷராசிக்காரர்கள் திருமணம் ஆகவில்லை என்று இயங்கியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை தருவதாக இருக்குதுங்க. உங்கள் உறவில் காதல் அதிகரிக்கும் மற்றும் காதல் நிறைந்த தருணங்களுடன் உங்கள் காதல் வாழ்க்கையை அனுபவிக்க போகிறீங்க. நீங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் இதயத்தில் இடத்தை உருவாக்குவீர்கள். நீங்கள் இருவரும் புதிய பரிசுகளை கொண்டு வருவீர்கள். 7வது வீட்டினுடைய அதிபதியான சுக்கிரன் 5ஆம் வீட்டில் புதனுடன் அமர்ந்து உங்கள் திருமண வாழ்க்கையில் காதலில் சேர்க்க இருக்கிறாருங்க. திருமணம் நடந்தே தீரும். காதல் ஈடுபடுபவர்கள் இந்த காதல் திருமணம் நடக்க இருக்குதுங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே காதல் உணர்வு அதிகரிக்க இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் சிறந்த கணவன் மனைவியாக முன்னேறுகள். சில பழைய பிரச்சனைகள் இன்னும் தொடர்வதால் அவை குறை இருக்குதுங்க. உங்களுக்கிடையான தூரத்தை குறைக்கும்
மற்றும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. இந்த காலகட்டம் குரு கிரகம் இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் நல்ல விஷயங்களுக்கு செலவிட வேண்டி இருக்குதுங்க. 6ஆம் இடம் என்பது நோய் நொடி பிணிப்பிட கடங்காட்டி அசிங்க அவமானப்படுறது 6ஆம் இடத்துல நின்று ஆட்சியாடுறாரு. குருவுடைய பார்வை 6ஆம் இடத்தில் விழுந்தால் உடல்நலில் அக்கறை செலுத்த வேண்டுங்க. நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஒதுக்குவதற்கு இந்த மாதம் உங்களுக்கு ஏசத்தனமாக இருக்குங்க. அப்போ நீங்கள் வழிபாடு மற்றும் மத நூல்களை ஒதுக்குவதற்கும் மத ஸ்தலங்களுக்கு மற்றும் உங்கள் வீட்டின் தேவைகளுக்காகவும் வயதானுடைய ஆரோக்கியத்துக்காகவும் செலவு செய்ய போகிறீங்க. உங்கள் ஜாதகத்தின் 5வது வீட்டில் அமைந்திருக்கும் பொழுது புதன் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் பார்வை இருக்குதுங்க. அங்கு இந்த மாதம் முழுவதும் வக்கர சனி இருக்குதுங்க. இதன் காரணமாக பணம் சம்பாதிக்கிறதுக்கான உங்கள் முயற்சிகள் தொடரும் மற்றும் உங்கள் வருமானம் நல்ல முறையில் உயரும். தினசரி சம்பாத்தியமும் அதிகரிக்க இருக்குதுங்க. ஆனால் ராகு கிரகம் உங்கள் ஜாதகத்தின் 12ஆம் வீடான 12ஆம் வீட்டில், அதாவது குருவுடைய பார்வை என்பது உங்களுடைய மேஷ ராசியை தொட்டு 12ஆம் வீடு என்பது குருவுடைய பார்வைங்க. இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த இருக்கிறார். நீங்கள் பணத்தை சேமிக்கவில்லை என்றால் உங்கள் நிதி நிலை கட்டிவிட இருக்குதுங்க. 6ஆம் வீடு என்பது 6ஆம் வீட்டில் கேது, 12ஆம் வீட்டில் ராகுவும் இருப்பதால் ராகு கேது, அதாவது ராகு போல் கொடுப்பார்களே கேது போல் கெடுப்பார்களே, கேது ஒரு சர்ப்ப கிரகம் சாயா கிரகம், நிலருமாகிய கேது போகாந்து வந்தது உங்களுடைய வீட்டுக்கு 6ஆம் இடத்தில் இருந்து அமர்ந்து இருக்கிறார். குருவுடைய பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய இந்த கவனக்குறைவான மனப்பான்மையே வாழ்க்கை உங்கள் உடல்நல குறைபாடுகளுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்க போதுங்க. இதிலும் ஒரு முன் எச்சரிக்கை இருப்பது நல்லது. எனவே எந்த பிரச்சனைகள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய கவனக்குறைவு காரணமாக உங்கள் சொந்த தவறுகளால் நீங்கள் நோய்வாய்ப்படலாம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள், அதாவது மேஷராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது மாணவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்ற பாதையும், உங்கள் கல்வி தொடர்பான விஷயங்களில் அது மேற்படிப்புக்கான வெளிநாடு சென்று படிக்க இருக்கீங்க. உங்களுடைய குடும்பத்தில் புத்திரபாக்கியத்தாக காத்திருப்பது இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குதுங்க. மேஷராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரமுடைய மேஷராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன்கள் தெரிந்து கொள்ளுங்க. அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் இது எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார் அதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறாங்க. அதாவது மேஷராசியில் முதலாக வர வீடு, அதாவது முதலாவது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரங்க. எதிலையும் சுறுசுறுப்பும் ஆர்வம் மிக்க அதிகம் உள்ளவர்கள், எதிலையும் முன்கோபம் படைத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். மேஷராசியை பொறுத்தவரை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அதாவது நீங்கள் திருமண வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஈடுபடாதவர்கள் இந்த காலகட்டம் நல்ல வரன் அமைந்து திருமணத்தை முடிக்க போகிறீங்க. காதல் திருமணம் உங்கள் கை கூடுங்க. பெரியோடத்தில் சம்மதம் கிடைத்து மேலே மகிழ்ச்சி உண்டாக போகுதுங்க. மேஷராசியில் பரணி நட்சத்திரம், பரணில் பிறந்த தரணி ஆளக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் உடல் உபாதைகள் ஏற்பட இருக்குதுங்க. உடல்நலை சற்று அக்கறை செலுத்த வேண்டும். அதாவது ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் உடல் அளவு சோறு கொடுக்குங்க. 24ஆம் தேதி பிறகு உடல் நல்லா இருக்க போகுதுங்க. அடுத்தது பரணி, அதாவது மேஷராசியில் 3வது வர நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். அன்பார்ந்த கார்த்திகை நட்சத்திர நேயர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்குதுங்க. இது அதாவது பொருளாதார நிலையில் நீங்கள் சற்று கவனம் தேவை. எவ்வளோதான் பொருளாதாரம் வந்தால் கூட உங்களுக்கு நிதிநிலை கட்டுப்பாடு இருக்காதுங்க. அடிக்கடி செலவுகள் நேரிடும், தண்ட செலவு நேரிடும், தாயார் வழியில் உங்கள் உடல்நல பிரச்சனை கொடுக்கும். இது போன்ற விஷயங்கள் இருக்குதுங்க. என்ன நேர்களே, இதுவரைக்கும் மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களும் நீங்கள் துல்லியமாக இந்த வீடியோ கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது துர்கா தேவியை தினமும் வணங்க வேண்டும். எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி இந்த வருஷம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு அற்புத பலன்களை இருக்கிறார். என்ன இதுவரைக்கும் நம்முடைய சேனலுக்கு ரொம்ப பொறுமையாக ரொம்ப நன்றிங்க. அடுத்தது நல்லதொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கங்க.